அன்புக்குரியவர்களே, நாம் வாசி கேட்ட இந்த வேத பகுதியானது அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இன்றைக்கு எப்படி அமெரிக்கா, எல்லாருமே அமெரிக்கா அமெரிக்கா என்று யோசிக்கிறார்களோ அதே போல் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ரோம் இந்த முழு உலகத்தினுடைய ஆளுகை உடைய அதிகாரத்தின் மையமாக செயல்பட்டது. All the roads lead to Rome என்று சொல்வார்கள். அனைத்து பாதைகளும் ரோமை நோக்கி செல்லுகிறது என்று சொல்வார்கள். காரணம், எப்படி ஆங்கிலேயர்கள் நம்முடைய கொஞ்ச காலத்திற்கு முன்பாக, இந்தியா சுதந்திரம் வாங்குவதற்கு முன்பாக உலகத்தின் அதிகபட்ச பகுதிகளை பிரிட்டிஷ் ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்தார்களோ அதே போல் 2000 வருஷத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்திலே ரோம சாம்ராஜ்யம் என்பது மகா பெரிய சாம்ராஜ்யமாய் இருந்தது. இந்த ரோம சாம்ராஜ்யம் மகா பெரிய சாம்ராஜ்யமாய் இருக்கிற நிலையிலே அவர்கள் பாலஸ்தீனத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த பாலஸ்தீனத்திலே தான் இயேசு கிறிஸ்து பிறந்த ஊர் இடம்பெறுகிறது, அவர் ஊழியம் செய்த ஊர் இடம்பெறுகிறது, அவருடைய சீஷர்கள் வாழ்ந்த ஊர்கள் இடம்பெறுகிறது. இந்த ரோமர்களுடைய பார்வையிலே யூதர்கள் தங்களுடைய ஆட்சிக்கு உட்படுத்தப்பட்டவர்கள், அடிமைப்படுத்தப்பட்டவர்கள். அதிலிருந்து வந்த இயேசு கிறிஸ்து அன்றைய நாட்களிலே மரண தண்டனை விதிக்கப்பட்ட நிலையிலே அவர் ஒரு குற்றவாளியாக கைது செய்யப்பட்டு சிலுவையின் மரண தண்டனைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர். இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை குறித்து பிறரிடத்தில் பேசுவது என்பது ஒரு அவமானத்துக்குரிய ஒன்றாக கருதப்பட்டது. அப்படி கருதப்பட்ட நாட்களில் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை எழுதுகிறார். யாருக்கு எழுதுகிறார்? எந்த ரோம் பட்டணம், மாநகரம் இந்த முழு உலகத்தினுடைய அதிகாரத்தின் மையமாக செயல்பட்டதோ அந்த ஊரிலே அன்றைக்கு அவர்கள் அதிகமாய் பேசினது படிப்பு, ஞானம், அறிவு, பணம், வீரம், இவைகளை பற்றி அதிகமாய் பேசிக்கொண்டிருக்கிற அந்த ஊரிலே வாழ்கின்ற ஒரு சிறிய கிறிஸ்தவ விசுவாசிகளுக்காக எழுதப்பட்ட ஒரு கடிதம் தான் நாம் இப்பொழுது வாசிக்க கேட்ட வேத பகுதி. இந்த வேத பகுதியை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது அன்றைக்கு அவர் வாழ்ந்த காலகட்டத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுவது என்பது பெருமைக்குரிய விஷயமாக அறியப்படவில்லை. அவர் ஒரு தண்டனைக்குரிய குற்றவாளியாக கருதப்பட்டு சிலுவையின் மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டவர். அவர்தான் மேசியா, அவர்தான் இரட்சகர் என்று சொல்வது என்பது வெட்கக்கேடான ஒரு விஷயமாக கருதப்பட்டது. அப்படிப்பட்ட நாட்களில் தான் பவுல் இந்த கடிதத்தை எழுதும் பொழுது கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் என்று கூறுகிறார். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். வசனம் 16, முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபலனாய் இருக்கிறது என்று எழுதினார். இந்த நாளை நம்முடைய தியானத்திற்கான முக்கியமான வேத வசனம் இந்த 16வது வசனம்தான். இந்த வசனத்தை நம்முடைய தியானத்திற்கு அடிப்படை வசனமாக கொண்ட நிலையிலே இந்த நாளை நம்முடைய தியானத்திற்கான தலைப்பு பெர்சிக்யூட்டர் டு தி பிரீச்சர். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காலகட்டத்தில் கிறிஸ்தவ திருச்சபையை துன்பப்படுத்தி கொண்டிருந்தார். கிறிஸ்தவர்களை அடிப்பதும் அவர்களை கைது செய்வதும் அரசாங்கத்தில் ஒப்பு கொடுப்பதுமாக தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருந்தார். ஆனால் அப்படிப்பட்டிருந்த பவுல் அதே திருச்சபைக்காக உபத்திரவத்தை சந்திப்பவராய் மட்டுமல்ல, உபத்திரவத்தை பெற்றுக்கொள்வர்களாய் மட்டுமல்ல, அந்த திருச்சபை நம்புகின்ற, கிறிஸ்தவம் நம்புகின்ற சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவராக நாம் பார்க்கிறோம். அந்த சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன் என்று சொல்லி பவுல் கூறின வார்த்தையை தான் இந்த நாளில் நம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். பெர்சிக்யூட்டர் டு பிரீச்சர். உபத்திரவப்படுகின்ற நிலையிலிருந்து இப்பொழுது உபதேசம் சொல்லுகின்ற ஒருவராக பவுலை நாம் பார்க்கிறோம். இப்படி ஒரு வாழ்விலே இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வந்ததற்கான காரணம் என்ன என்பதை நாம் இந்த நாளிலே நாம் சுருக்கமாக பார்ப்பதற்கு முன்பாக இந்த ரோமருக்கு எழுதின நிருப புஸ்தகத்தை குறித்து
ஒரு சில அடிப்படையான தகவல்களை நாம் அறிந்து கொள்ளுகிற வகையிலே இந்த புஸ்தகத்தை நாம் 2 பிரிவாக பிரிக்கலாம். கவனிக்க வேண்டும். முதல் 11 அதிகாரங்கள் ஒரு பிரிவும், அடுத்து 12 முதல் 16 வரை உள்ள அதிகாரங்கள் ஒரு பிரிவாக, 2 பிரிவாக நாம் பிரிக்கலாம். இந்த முதல் 11 அதிகாரங்களிலே அதிகபட்சமாக திருவசன போதனைகள் இடம்பெறும். தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார், ஏன் எதிர்பார்க்கிறார், அப்படி எதிர்பார்ப்பதை நம்மால் சந்திக்க முடியுமா, முடியாதா, நம்மால் முடியாத நிலையிலே ஆண்டவர் என்ன செய்கிறார் என்கின்ற குறித்த பல போதனைகளை, தி டாக்ட்ரினல் பார்ட், போதனைகளை நாம் பார்க்க முடியும். ஆனால் 12ஆம் அதிகாரத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் வரைக்கும் உள்ள வேத பகுதியிலே தி டீட்ஸ், டாக்ட்ரின்ஸ், தி டீட்ஸ், செயல்கள், செயல்முறை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்ன? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அறிவை பெருக்கிக் கொள்கின்ற ஒன்று அல்ல, மாறாக அது நடைமுறை வாழ்விலே வாழ்ந்து காட்டுகின்ற ஒன்று. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இறைவனை குறித்தும் அவருடைய போதனைகளை குறித்தும் அறிந்து கொள்வது ஓடு நின்று விடுவது அல்ல, மாறாக வாழ்ந்து காண்பிப்பது. அதை எப்படி வாழ்வது, ஏன் வாழ வேண்டும், அதற்கான பரிசு என்ன என்ற பல்வேறு குறிப்புகளை 12ஆம் அதிகாரம் முதல் 16ஆம் உள்ள அதிகாரம் நமக்கு அறிய தருவதை நாம் பார்க்க முடியும். கிறிஸ்தவ விசுவாசத்தை கற்றுக்கொள்வதற்கு பல்வேறு வகையான நிலைகள் இருக்கிறது. அதில் ஒன்று கேட்டகிசம் என்று அழைப்போம். கேட்டகிசம் என்றால் கேள்வி பதில் வாயிலாக திருவசனத்தை கற்றுக்கொள்வது. பரிசுத்த வேதாகமத்தில் கிட்டத்தட்ட ரோமர் நிருப பாடமானது பல்வேறு கேள்விகளை பவுல் முன்வைத்து அந்த கேள்விகளுக்கு பதிலை அவர் கூறுகிற வகையிலே பல செய்திகளை நாம் பார்க்க முடியும். ஆக ரோமர் புஸ்தகமானது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின கிட்டத்தட்ட 13 புஸ்தகங்களிலே முதல் புஸ்தகமாக இங்கே இடம்பெற்றிருக்கிறது. இப்படி இந்த புஸ்தகம் முதல் புஸ்தகமாக இடம்பெற்றிருக்க காரணம், இது மற்ற புஸ்தகங்களோட முதலாவது எழுதினார் என்பதனால் அல்ல, மாறாக இந்த முதல் புஸ்தகத்திலே சுவிசேஷ புஸ்தகங்கள் என்ன சொல்லுகிறது? கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை, அவருடைய போதனை, பாடும், மரணம், உயிர்த்தெழுதல், இவை பற்றி சுவிசேஷங்கள் கூறுகிறது. 4 சுவிசேஷங்களுக்கு அடுத்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வரலாற்று புஸ்தகங்களை, வரலாற்று குறிப்பாக பார்க்கிறோம். அப்போஸ்தலருடைய ஊழியத்தை பார்க்கிறோம். நிருப புஸ்தகங்களில் முதல் புஸ்தகமாக இடம்பெறுவதற்கு காரணம், இயேசு கிறிஸ்துவனுடைய பாடும் மரணத்தின் மூலமாய் நாம் பெறுகின்ற பாக்கியம் என்ன, இதனுடைய இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணத்துடைய வலிமை, வல்லமை நம்முடைய வாழ்வை எப்படி மாற்றுகிறது என்பதை பற்றின பல போதனைகளை இந்த ரோமருக்கு எழுதின நிருப புஸ்தகத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு எழுதி கொடுத்திருப்பதை நாம் பார்க்க முடியும். கவனிக்க வேண்டும். இந்த பரிசுத்த வேதாகமத்திலே புதிய ஏற்பாட்டில் கிட்டத்தட்ட பாதி புத்தகத்தை எழுதினவர் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல். இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு 2 பெயர்கள், சவுல் என்ற பெயர், பின்னர் பவுல் என்ற பெயர் மாற்றத்தை அவர் பெறுகிறார். இதற்கு காரணம், சவுல் என்ற பெயர் பிடிக்கல, நல்லா இல்ல, அது இந்து பெயர், இப்ப நான் கிறிஸ்தவ பெயரை வச்சுக்கிறேன் என்பதை பற்றியது அல்ல. இன்றைக்கு சில கிறிஸ்தவர்கள் இந்து மார்க்கத்திலிருந்து மற்ற மத நம்பிக்கையிலிருந்து கிறிஸ்தவத்துக்கு வரும்பொழுது உடனே பேரை மாத்திக்குவாங்க. அப்படி மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. பவுல் தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டார் என்றால் அவர் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து கிறிஸ்தவ குடும்பத்துக்கு வந்தார் என்று அல்ல, அவர் ஒரு யூதன். சவுல் என்பது அவருடைய யூத பெயர். அதை பவுல் என்று அவர் மாற்றிக்கொள்வதற்கு காரணம், பேதுரு யூதர்களுக்காக அப்போஸ்தல பணி செய்யும்படி அழைக்கப்பட்டவர். ஆனால் சவுல் புறஜாதிகளுக்கென்று சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக அழைக்கப்பட்டபடியினால் புறஜாதியர் மத்தியிலே தன் அங்கீகரிக்கப்படுகின்ற நிலையிலே ஒரு கிரேக்க பெயரை தன்னுடைய பெயராக அவர் பெற்றுக் கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான். இந்தியாவிலே கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ மதத்தை, விசுவாசத்தை அவர்கள் தழுவும் பொழுது உடனே வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிறது, நகைகளை கழட்டி வைக்கிறது, அல்லது பேரை மாத்திக்கிறது, இதையெல்லாம் பைபிள் உற்சாகப்படுத்தவே கிடையாது. சமீபத்திலே நம்ம எல்லாரும் பொங்கலை கொண்டாடினோம். பொங்கலை சார்ந்து சில நிறைய வீடியோஸ்லாம் வந்தது. அதில் ஒரு வீடியோ, நம்ம பொங்கலை கொண்டாடக்கூடாது, கிறிஸ்தவத்துக்கும் பொங்கலுக்கும் சம்பந்தமே இல்லை, ஓகே அப்படின்ற சில பதிவுகளை நான் பார்க்க நேர்ந்தது.
கிறிஸ்தவ விசுவாசம் என்பது திருவிழாக்களை கொண்டாடக்கூடாது என்பதற்காக அல்ல. நீங்களும் நானும் யூதர்கள் கிடையாது. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுகின்ற பண்டிகைகளை கொண்டாடுவதற்கு நீங்களும் நானும் யூதர்கள் அல்ல. யூதருடைய வாழ்க்கை நடைபெற்ற எந்த செயலும் நம்முடைய வாழ்க்கை நடைபெறவில்லை. நாம் தமிழர்கள். தமிழர்களுடைய சமுதாய மகிழ்ச்சிக்கென்று கொண்டாடப்படுகிற சில கலாச்சாரம் சார்ந்த பண்டிகைகள், அந்த பண்டிகைகளை நாம் எப்படி நினைவு கூற வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒருபோதும் பண்டிகைகளுக்கு எதிரானவர் அல்ல. சொல்லப்போனால் அவர் எல்லா பண்டிகைகளையும் அவர் கடைபிடித்தார். எல்லா பண்டிகைக்கு அவருக்கு ஆலயத்துக்கு போனார். ஆனால் அதை எப்படி சிறப்பாக கடைபிடிக்க வேண்டும், சிறப்பாக கையாள வேண்டும் என்பதை பற்றி இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காண்பித்தார். ஸோ பவுல் இங்கே அவர் தன்னுடைய பெயரை மாற்றினது என்பது நீங்கள் நானும் மாற்ற வேண்டும் என்பதற்காக அல்ல. அப்படி மாத்திரதா இருந்தால் ஒருவேளை நம்ம வாழ்கின்ற இந்திய தேசத்தில் கிறிஸ்தவர்களாக இருப்போம்னால் இந்து பெயரை வச்சுக்கலாம், தப்பே கிடையாது. தமிழ் பெயரை வச்சுக்கலாம், தப்பே கிடையாது. ஓகே, அகைன், கிறிஸ்தவம் என்பது வெளிப்படையான மாற்றங்களை பற்றியது அல்ல. வெள்ளையை உடைத்துவது, நகையை கழட்டி போடுறது, பேரை மாற்றுறதை பற்றியது அல்ல. மாறாக உள்ளான மாற்றம், உள்ளான மாற்றம், வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றம், பேச்சு, சிந்தனை, செயல், நடைமுறை, பாவனை, இவைகளிலே உள்ள மாற்றத்தை பற்றியதே கிறிஸ்தவ விசுவாசம். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய முதல் தலைப்பாக நாம் பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் கூறுகின்ற இந்த வசனத்திலே முதல் பகுதி, இட் இஸ் அ கன்ஃபெஷன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் என்பது அவருடைய ஒரு அறிக்கை. இட் இஸ் அ கன்ஃபெஷன், அ பர்சனல் கன்ஃபெஷன். அவருடைய அறிக்கை. இப்படி அறிக்கையாக அவர் சொல்வதற்கான காரணம் என்ன? சுவிசேஷம். ஓகே, எதனால் நான் வெட்கப்பட மாட்டேன், எதை குறித்து வெட்கப்பட மாட்டேன் என்று கூறுகிறார். The gospel of Jesus Christ, that is the content. ஓகே, எதை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன்? சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன். the content. ஓகே, இரண்டாவது. மூன்றாவது குறிப்பு, இந்த சுவிசேஷம் செய்கின்ற வேலை என்ன? இந்த கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்ன செய்கிறது? இது ரட்சிப்பு உண்டாக்குவதற்கு ஏதுவாக தேவ பலனாய் இருக்கிறது. the consummation or the conclusion or the goal. ஓகே, இந்த கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்ன செய்கிறது? ரட்சிப்பை உண்டாக்குகிறது. ரட்சிப்பை உண்டாக்குவதற்கு ஏதுவாக இது தேவ பலத்தை உடையதாய் இருக்கிறது என்பதை இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார். அந்த வரிசையிலே முதலாவது த கன்ஃபெஷன். ஓகே, பவுலுடைய அறிக்கை, பர்சனல் அறிக்கை. ஓகே, நான் வெட்கப்பட மாட்டேன். தனிப்பட்ட வகையில் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன். இந்த நான் என்று சொல்லும் பொழுது தன்னை பற்றி பவுல் என்ன அறிமுகத்தை இங்கே முன்வைக்கிறார்? வசனம் 1 நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல். அந்த நான் என்று தன்னை அறிமுகப்படுத்துகின்ற பவுல் தன்னை குறித்து 3 குறிப்புகளை கூறுகிறார். முதல் குறிப்பு, இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன். ஆங்கில வேதத்திலே பாண்ட் சர்வன்ட் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஓகே, பாண்ட் சர்வன்ட். சர்வன்ட்டுக்கும் பாண்ட் சர்வன்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. சர்வன்ட் வேலைக்காரன், ஊழியக்காரன், அவங்க சில உரிமைகள், சுதந்திரம் இருக்கும். ஆனால் பாண்ட் சர்வன்ட் என்று சொல்லக்கூடியவர்கள், ஓகே, பாண்ட் சர்வன்ட் என்று சொல்லக்கூடியவர்கள் தங்களுக்கென்று சுய சிந்தனை, சுய யோசனை என்றுமே இருக்கக்கூடாது. தன்னை மாஸ்டர், யாருக்கு அவங்க சொந்தமோ, யார் தனக்கு மேலே இருக்காங்களோ அவர்களுடைய எண்ணம், அவருடைய யோசனை, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதே தன்னுடைய பிரதானமான வேலையாக பெற்றிருக்க வேண்டும். ஆக இயேசு பவுல் தன்னை குறித்து அறிமுகப்படுத்த நிலையிலே நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன், த பாண்ட் சர்வன்ட். முற்றிலும் நான் எனக்கு சொந்தம் அல்ல, என்னை மீட்டு கொண்ட இயேசுவுக்கு சொந்தம் என்ற வகையிலே தன்னை அறிமுகப்படுத்துகிறார். இரண்டாவது, அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவன். அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவர் என்று இந்த அப்போஸ்தல பணி என்பது அல்லது பொறுப்பு என்பது அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழ்ந்த 12 சீஷர்கள்,
அதிலே யூதாஸ் மரித்தாயிற்று. அந்த இடத்திலே நிரப்பப்பட்ட ஒருவர் தான் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல். 12 பேர் தான். இன்றைக்கு ஒரு சில கிறிஸ்தவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று அழைத்துக் கொள்கிறார்கள். அது வேதத்துக்கும் முற்றிலும் புறம்பான ஒன்று. இதை குறித்து நாம் ஏற்கனவே நம்முடைய பைபிள் ஸ்டடி கிளாஸ்ல நம்ம படித்திருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியக்காரன், அப்போஸ்தலன், தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரிக்கப்பட்டவனாகிய பவுல். இந்த 3 விதமான நிலையிலே பவுல் தன்னை அறிமுகப்படுத்த நிலையிலே அவர் முதலாவது கூறுகின்ற வார்த்தை என்ன? சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். வெட்கப்படேன். ஏன் அவர் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன் என்று சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? பயப்பட மாட்டேன் அப்படின்ற பற்றி சொல்லவில்லை. இதை பற்றி நான் குழம்பி இருக்கிறேன் அப்படின்ற பற்றிலாம் சொல்லவில்லை. வெட்கப்பட மாட்டேன் என்று அவர் சொல்ல வேண்டிய அவசியம் என்னவென்று கேட்டால், நான் ஏற்கனவே சொன்னது போல ரோம் பட்டணம் என்பது அங்கே இருக்கின்ற அதிகபட்ச மக்களுடைய வாழ்க்கை முறை, பேச்சு, செயல்கள் எல்லாமே பல்வேறு பெருமையை குறித்து, மனிதனுடைய மேன்மையை குறித்து, ரோம சாம்ராஜ்யத்தினுடைய பேரரசன், அவனே புகழ்ச்சிக்குரியவன், போற்றுதலுக்குரியவன், ஆராதனைக்குரியவன் என்று பார்க்கப்பட்ட அந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை, இயேசுவே இரட்சகர், மேசியா என்று சொல்வது என்பது சவால் நிறைந்த ஒன்றாக காணப்பட்டது. அப்படிப்பட்ட சவால் நிறைந்த ஒன்றாக அவர் காணப்படுகின்ற வகையிலே இங்கே பவுல் நான் வெட்கப்படேன் என்று நான் தன்னை குறித்து அவர் கூறுகின்ற வகையிலே அவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? ஒரு காலத்திலே நான் இந்த சுவிசேஷத்தை புறக்கணித்தேன், நான் இந்த கிறிஸ்தவத்தை வெறுத்தேன், இந்த கிறிஸ்தவம் சொல்லுகின்ற பல்வேறு போதனைகள் நடைமுறைக்கு ஒத்து வராது என்று சொல்லி நான் அதற்கு எதிராக செயல்பட்டேன். அந்த நான் இப்பொழுது அதற்காகவே வாழ்வதை பற்றி, அதற்காகவே செயல்படுவதை பற்றி வெட்கப்பட மாட்டேன் என்று அவர் கூற வேண்டிய அவசியம் என்ன? இப்படி அவர் கூற வேண்டிய அவசியத்திற்கு முன்பதாக ஏன் முதலாவது பவுல் இந்த கிறிஸ்தவ விசுவாசத்தை, சுவிசேஷத்தை, முதல் திருச்சபையை, ஆதிகால திருச்சபையை, கிறிஸ்தவர்களை அவர் உபத்திரவப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன, வெறுக்க வேண்டிய அவசியம் என்ன என்பதை யோசிக்கிற வகையிலே முதலாவதாக அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பரிசேயன், பென்யமீன் கோத்திரத்திலே வந்த ஒருவர். பரிசேயன் என்ற வரிசையிலே பரிசேயர்களை பொறுத்த வகையிலே அவர்கள் சட்டதிட்டங்களை சரியாய் கடைபிடித்து சட்டதிட்டங்கள்படி சரியாக வாழ வேண்டும் என்பதற்காக எப்போது முயற்சி செய்யக்கூடியவர்கள். பழைய ஏற்பாட்டின் மோசேயினுடைய நியாயப்பிரமாணங்களை மனப்பாடமாக கற்றறிந்தவர்கள் மட்டுமல்ல, அதன்படி சரியாக வாழ வேண்டும் என்பதற்காக விருப்பப்படுகிறவர்கள். சட்டங்கள், நியாயப்பிரமாணங்கள், இதுதான் அவங்க வாயை திறந்தாவே அதுதான் வரும். அப்படிப்பட்ட நிலையில இயேசு கிறிஸ்துவும் கிறிஸ்தவமும் அவருடைய போதனைகளும் இவருடைய சட்டதிட்டங்களுக்கு எதிரான ஒரு மார்க்கத்தை முன்வைப்பதை அவர் உணர்கிறார். உதாரணமாக, பழைய ஏற்பாட்டு சட்டங்கள் கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று இருக்கும் பொழுது இயேசு அதற்கு எதிரான ஒரு போதனையை முன்வைக்கிறார். ஒருவன் உன்னை ஒரு கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு இன்னொரு கன்னத்தையும் காட்டு. உன்னை 1 மைல் தூரம் நடக்க சொன்னால் 2 மைல் தூரம் நடந்து போ. உன்னிடத்தில் உள்ளதை ஒருவன் எடுத்துக்கொண்டால் விட்டுவிடு என்று பழைய ஏற்பாட்டின் போதனைகளுக்கு எதிரான ஒரு போதனைகளை இயேசு கிறிஸ்து முன்வைப்பதை பார்க்கின்றார், கிறிஸ்தவம் முன்வைப்பதை பார்க்கிறார். ஆக இதுவரைக்கும் அவர் கற்றுக்கொண்டிருந்த போதனைகளுக்கு எதிராக இது அமைந்திருக்கிறது. ஆனால் பவுலுக்கு புரியவில்லை. இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை அவமாக்கும்படி வரவில்லை, மாறாக அதை நிறைவேற்றும்படி வந்திருக்கிறார், சிறப்பான வகையில் நிறைவேற்றும்படி வந்திருக்கிறார் என்பது பவுலுக்கு புரியவில்லை. பவுலை பொறுத்த வகையிலே சட்டதிட்டங்கள், லா. ஆனால் கிறிஸ்தவத்தை பொறுத்த நிலையிலே அன்பு, லவ். இஸ்லாம் சட்டதிட்டங்கள், குறைந்தபட்சம் 5 சட்டத்திட்டத்தை நிறைவேற்றினால் போதும் உனக்கு பரலோகம். ஆனால் கிறிஸ்தவம் அதை பற்றியது அல்ல. அன்பின் அடிப்படையிலே நீ செய்கின்ற எதுவாக இருந்தாலும் அது அன்பின் அடிப்படையில் இருக்க வேண்டும், சட்டத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
தேவன் தம் குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பின் மார்க்கம் கிறிஸ்தவம். பவுல் கிறிஸ்தவத்தை தன்னுடைய நம்பிக்கைக்கும் போதனைகளுக்கும் எதிராக ஒன்றாக அவர் பார்க்கிறார். இப்படி அவர் பார்க்கின்ற வகையிலே, பவுலை பொறுத்த வகையிலே அவர் கிறிஸ்தவத்தை ஆரம்பத்தில் வெறுத்ததுக்கு காரணம், இயேசு கிறிஸ்து ஒரு சபிக்கப்பட்டவர், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி என்ற வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்து ஒரு சபிக்கப்பட்டவர், மரத்திலே தூக்கப்பட்டவர். அவர் எப்படி ஒரு மேசியாவாக இருக்க முடியும்? அவர் எப்படி ஒரு இறைவனுடைய மகனாக இருக்க முடியும் என்பது அவருடைய பெரிய கேள்வியாக அமைந்திருந்தது. இயேசு கிறிஸ்து மேசியாவாக இருந்தால் எப்படி யூதர்களுடைய பிரதான நம்பிக்கை, அவருடைய விசுவாச வாழ்க்கையுடைய பிரதான பார்வை ஆலயம், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளில் நான் எழுப்புவேன் என்று இயேசு சொன்ன வார்த்தைகளை குறித்து அவர் யோசிக்கும் பொழுது பவுலுக்கு பல்வேறு கேள்விகள் தன் இதயத்திலே வருகிறது. இவர் எப்படி மேசியாவாக இருக்க முடியும்? இவர் எப்படி தேவனுடைய குமாரனாக இருக்க முடியும்? நம் எல்லாருடைய நம்பிக்கை இந்த ஆலயத்தை பற்றியது தானே. இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆனது? ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த ஆலயம் முக்கியம் அல்ல என்று சொல்லுகிறாரே என்று அவருக்கு பெரிய ஏமாற்றம், கோபம், வேதனை. ஏன் அது அவருக்கு அப்படி வர வேண்டும்? காரணம், அந்த ஆலயத்தில் தான் பல்வேறு வகையான பலிகள் செலுத்தப்படுகிறது. அந்த பலிகளுக்கு முக்கியத்துவம் இல்லை என்ற ஒரு போதனை. அந்த ஆலயத்தில் தான் the book of law being read, திருவசனம், வேத புஸ்தகம் வாசிக்கப்படுகிறது. அது முக்கியம் இல்லை என்பதை போன்ற ஒரு நிலை வருகிறது. ஏற்கனவே இயேசு கிறிஸ்து சமாரிய ஸ்திரீயிடத்தில் பேசின வார்த்தைகள் என்ன? பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது, அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று கூறுகிறார். எப்பொழுது? சமாரிய ஸ்திரீ கேட்கிறாள், என்னுடைய ஜனங்கள், என்னுடைய முற்பிதாக்கள் உம்மை இந்த மலையிலே, கெர்சிம் என்ற மலையிலே தொழுது கொள்ளுகிறார்கள். ஆனால் யூதர்களோ எருசலேமிலே வந்து தொழுது கொண்டால்தான், எருசலேமில் உள்ள ஆலயத்தில் தொழுது கொண்டால்தான் தொழுகை என்று சொல்லுகிறார் என்று சொன்ன பொழுதுதான் இயேசு சொல்லுகிறார், அப்படி அல்ல, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. கட்டாயம் அந்த கோயிலுக்கு தான், அந்த பில்டிங்கு போய் தான், எருசலேமுக்கு போய் தான் கும்பிட வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்ற போதனை பவுலை பொறுத்த வகையிலே தான் இத்தனை ஆண்டுகள் நம்பிக்கொண்டிருந்த, விசுவாசித்துக் கொண்டிருந்த போதனைகளுக்கு எதிராக இருக்கிறது. அந்த ஆலயத்தில் தான், அந்த கட்டிடத்தில் தான் யூதர்களுக்கு சிறப்பான ஒரு வரவேற்பு, புறஜாதிகளுக்கு ஒரு 2வது இடமே கொடுக்கப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? அப்படி அல்ல, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடா இருக்கிறது, அதில் ஏற்றத்தாழ்வுகள் இல்லை. ஒரு குறிப்பிட்டதற்கு ஒரு முக்கியமான இடம், இன்னொரு குறிப்பிட்டதற்கு இன்னொரு 2வது இடம் என்று இல்லை, சகல ஜனங்களுக்கும் அது ஜெப வீடா இருக்குது என்று இயேசு பேசினார். இப்படி பவுலை பொறுத்த வரையிலே அவர் இத்தனை ஆண்டு காலங்கள் நம்பிக்கொண்டிருந்த, கற்றுக்கொண்டிருந்த, பிராக்டிஸ் பண்ணி பெருமைக்குரிய விஷயங்களை நினைச்சுக்கின்ற பல விஷயத்திற்கு இயேசுவினுடைய போதனைகள் எதிராக இருப்பதாக பார்க்கிறார். அப்பொழுதுதான் பவுல் கிறிஸ்தவத்துக்கு எதிராக, கிறிஸ்துவுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிக்கிறார், திருச்சபையை துன்பப்படுத்துகிறார். பவுலை பொறுத்த வகையில் கிறிஸ்தவம் என்பது தன்னுடைய நம்பிக்கைக்கு எதிரான ஒன்றாக அவர் பார்க்க வேண்டிய சூழ்நிலை என்ன? அவருடைய நம்பிக்கையின்படி ஆலயத்தில் நடைபெறுகிற பலிகள், வேத ஆராதனை, வேதத்தை வாசிப்பது, யூதர்களுக்கு ஒன்று சிறப்பான இடம், மற்ற புறஜாதியருக்கு ஒரு 2வது இடம் என்ற பார்வை, காணிக்கைகள் வழங்குகின்ற இடம், பிள்ளைகள் 8வது நாளிலே ஆலயத்திலே வந்து ஆண் குழந்தைகள் பிரதிஷ்டை பண்ணுகின்ற செயல்கள், இவைகள் எல்லாம் முடிவுக்கு கொண்டு வரப்படுகிறதோ என்பதை பற்றின ஒரு பயம். இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகள் 10 கற்பனைகளை 2ஆக்கி 2 கற்பனையா மாற்றி விட்டார். உன் தேவனிடத்தில் அன்பு கூறுவது போல் உன் சக மனிதனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்று ரொம்ப எளிமையாக்கி விட்டார். 10 கற்பனைகள் முடிவுக்கு வந்ததை போல தெரிகிறது. அப்பொழுது பவுலுக்கு என்ன பயம் வருகிறது? ஐயோ, என் ஜனங்கள் கற்பனைகளை எல்லாம் கடைபிடிக்காம போயிடுறாங்களோ, 10 கற்பனை கடைபிடிக்க மாட்டாங்களோ என்ற பயம். இவைகளின் நிமித்தமாகத்தான் கிறிஸ்தவத்தையும் கிறிஸ்துவையும் அவர் வெறுக்கிறார், புறக்கணிக்கிறார், டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் பெர்சிக்யூஷன். இயேசுவை பின்பற்றவர்களை ஊர் ஊரா போய்
அரெஸ்ட் பண்ணி அடிமைப்படுத்தி அவர்களை அடிக்கின்ற, சிறைச்சாலைக்கு உட்படுத்துகின்ற ஒரு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். அப்படி செய்து கொண்டிருந்தவர் தான் இப்போ என்ன செய்கிறார்? அதே கிறிஸ்தவ விசுவாசத்திற்காய், அதே சுவிசேஷத்திற்காய் அவர் பிரசங்கியாக மாறியிருக்கிறார். அந்த பிரசங்கியாக மாறியிருப்பதை பற்றி தான் நான் வெட்கப்படவில்லை என்று சொல்வதற்கான காரணம், இதுவரைக்கும் கிறிஸ்துவின் வல்லமை, வலிமை இவைகளை அனுபவிக்காத அவர் தமஸ்குவுக்கு போகின்ற, தமஸ்குவிலிருந்து அவர் எருசலேமுக்கு வருகின்ற வழியிலே உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்திக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசுவை அவர் சந்திக்கின்ற ஒரு நிகழ்வு வரும் பொழுதுதான் கிறிஸ்தவம் என்றால் என்ன, அதன் நம்பிக்கை என்ன, அதன் வலிமை என்ன என்கின்ற மகத்துவமான காரியங்களை பவுல் இயேசுவை முதலாவதாக சந்திக்கிற நிலையிலே அவர் இதுவரைக்கும் கிறிஸ்தவத்தின் மீது வைத்திருந்த கோபம், கிறிஸ்தவத்தின் மீது வைத்திருந்த அவநம்பிக்கை, மாறுகிறது. பவுல் முதல் முறையாக இயேசுவை சந்தித்த பொழுது, உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்தித்த பொழுது, பவுலுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் வருகிறது, எல்லா ஏமாற்றத்துக்கும் பதில் வருகிறது. எதன் அடிப்படையிலே? கிறிஸ்தவம் கூறுகின்ற இறைவன் இயேசு கிறிஸ்து, அவர் மெய்யாகவே தேவகுமாரன், மரணத்தை ஜெயித்தவர் என்பதை அறிகின்ற நிலை வரும் பொழுது பவுல் முதலாவது இயேசுவை பார்த்து கேள்வி என்ன? ஆண்டவரே, நீர் யார்? நீர் நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று சொல்லி பவுல் தன் வாழ்வை கிறிஸ்துவுக்கு முழுமையாக அர்ப்பணித்த ஒரு பெரிய மாற்றத்தை நாம் பார்க்கிறோம். அந்த நிலையில்தான் பவுல் இதுவரைக்கும் கிறிஸ்துவின் வல்லமை, வலிமை இவைகளை அறியாதவர் இப்பொழுது அதற்காக பாடுகளை அனுபவிக்கின்ற ஒரு நபராக தன்னை கொடுக்கின்றார். நான் வெட்கப்படேன். அவருடைய தனிப்பட்ட விசுவாச அறிக்கை. காரணம், இதுவரைக்கும் கிறிஸ்துவின் வல்லமையை, வலிமையை அவர் அனுபவிக்கவில்லை. உயிர்த்தெழுந்த இயேசுவையோ அல்லது இயேசுவால் உயிர்த்தெழுந்தப்பட்டவர்களை யாரையும் அவர் பார்க்கவில்லை. ஆகவே கிறிஸ்தவ நம்பிக்கை, விசுவாசத்தை குறித்த எதிரிடையான எண்ணத்தை உடையவராயிருக்கிறார். ஆனால் இப்பொழுதோ அதே கிறிஸ்தவ விசுவாச நம்பிக்கைக்காக சாட்சியாக, பிரசங்கியாக அவர் நிற்கிறார். அப்படி இருப்பதை பற்றி நான் வெட்கப்படவில்லை என்று கூறுகிறார். இப்படி நான் வெட்கப்படவில்லை என்று கூறுவதற்கான காரணம் என்ன? அவருடைய சுவிசேஷத்துடைய உள்ளடக்கம் என்ன, சாரம் என்ன? கிறிஸ்துவின் சுவிசேஷம், the content. இது கிறிஸ்துவை பற்றியது, தன்னை பற்றியது அல்ல, தன் படிப்பை பற்றியது அல்ல, தன் பெருமையை பற்றியது அல்ல, தன் அறிவை பற்றியது அல்ல. பவுல் தன்னை பற்றி பெருமையை கூற வேண்டுமானால் நிறைய விஷயத்தை கூறலாம். அவர் ஒரு எபிரேயன், ஒரு பரிசேயன், பென்யமின் கோத்திரத்தான், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன், படிப்பின்படி கிட்டத்தட்ட இன்னைக்கு எப்படி அமெரிக்காவில் போய் படிக்கிறதோ அல்லது இங்கிலாந்தில் போய் படிக்கிறது பெரிய படிப்போ, அதே போலதான் தமஸ்கு பட்டணத்தை சார்ந்த இந்த பவுல், அவர் அன்றைக்கு எருசலேமில் வந்து படித்தவர். அன்றைக்கு எருசலேமில் வந்து படிப்பது என்பது அன்றைய நாட்களிலே ஒரு மகா பெரிய கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படிக்கிறது போன்ற ஒரு படிப்பு. பவுல் தன்னை பற்றி பெருமையாய் பேசுறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் அவைகளை பற்றியெல்லாம் அவர் பேசாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷம், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பற்றி நான் பேசுவதற்கு வெட்கப்படவில்லை. இந்த கிறிஸ்துவின் சுவிசேஷம் எப்படிப்பட்டது, வலிமையுடையது, தேவ பலனாய் இருக்கிறது என்பதை பற்றி, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பற்றி இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் வரிசைப்படுத்துகிறார். பரிசுத்த வேதாகமத்திலே 2 பகுதிகள், பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு அனைத்துமே வரப்போகின்ற இயேசு கிறிஸ்துவை பற்றி, புதிய ஏற்பாடு வந்து சென்ற இயேசு கிறிஸ்துவை பற்றியது. இவ்விரண்டுடைய முழு வேதத்துடைய மைய கருத்து, மைய பொருள் யார்? இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சுருக்கமாக இங்கே முன்வைக்கின்ற சுவிசேஷத்துடைய சாரம் என்ன? 2 குறிப்புகளை முன்வைக்கிறார். வசனம் 5, 2 குறிப்புகள் என்ன? மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவர். ஓகே, மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவர், பரிசுத்தமுள்ள ஆவியின்படி
தேவனுடைய சுதன் என்றும் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். ஓகே, மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவர், தாவீதின் குமாரன். ஆனால் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி உயிர்த்தெழுதலினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமார். மனுஷகுமாரன், அதே நேரத்தில் தேவகுமார். மாம்சத்தின்படி இயேசு கிறிஸ்து தாவீதின் சந்ததியிலே, மரியாளின் மகன் என்ற நிலையிலே, யோசேப்பின் குமார் என்ற பெயரிலே இயேசு இந்த பூமியிலே பிறக்கின்றார். ஆனால் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி அவர் யார்? பரிசுத்தமுள்ள ஆவியின்படி அவர் தேவனுடைய சுதன் என்றும் உயிர்த்தெழுதலினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாக பார்க்கிறோம். இயேசுவுக்கு இரண்டு வகையான ஆளுமை. மனிதன், அதே நேரத்தில் அவர் தேவன். மனுஷகுமாரன், அதே நேரத்தில் அவர் தேவகுமாரன். இவ்விரண்டை பற்றி தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகின்ற நிலையிலே அவர் சொல்ல வருகிறது என்ன? மாம்சத்தின்படி இயேசு தாவீதின் சந்ததியில் பிறந்தவர். அற்புதமாக பரிசுத்த ஆவியினுடைய செயலினாலே மரியாளின் கருவிலே உருவாகி இந்த பூமியில பிறந்ததே மகா பெரிய ஒரு அற்புதம். அற்புதமாக இந்த பூமியில இயேசு பிறந்தார். இப்படி பிறந்தார் என்பதை பற்றி சொல்வதன் மூலமாய் பவுல் சொல்ல விரும்புவது என்ன? இந்த வேதாகம தேவன் தன்னுடைய வாக்கு தத்தங்களை நிறைவேற்றினவர். இந்த வேதாகம தேவன் மனிதனையும் தன்னையும் வெவ்வேறாக பிரித்து பார்க்காமல் மனிதனை தன்னுடைய பிள்ளைகளாக, தன்னை அவருடைய தகப்பனாக அறிமுகப்படுத்துகிற ஆண்டவர் என்பதை பற்றி கூறுகிற வரிசையிலே இயேசுவினுடைய பிறப்பு ஒரு அற்புதம். ஆனால் அதை பவுல் பார்க்கவில்லை. அதை சந்திப்பதற்கு பவுலுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதை பார்க்கிற நடந்த ஊரில் பவுல் கிடையாது, வேற ஊரில் இருக்கிறார். ஆனால் இப்பொழுது இயேசுவை தமஸ்கு பட்டணத்திலிருந்து அவர் வந்தவராய் எருசலேமுக்கு கடிதங்களை வாங்கி கொண்டு போற வழியிலே இயேசுவை சந்தித்த பொழுது அவருடைய முழு நம்பிக்கையும் முழுவிதமான கோபம் எல்லாம் மாறின நிலையிலே இயேசுவுக்காக ஒரு பெரும் பிரதிநிதியாக அவர் மாறுகின்றார். அப்படி மாறுவதற்கு காரணம், இரண்டாவது முக்கியமான காரணம், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல். இந்த இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை பார்ப்பதற்கு முன்பதாக மிகவும் துடிப்புடன் திருச்சபையை துன்பப்படுத்துகின்ற ஒருவராய் நாம் பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7, 8, 9 அதிகாரங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது 7ஆம் அதிகாரத்திலே ஸ்தேவான் கொலை செய்யப்படுகின்ற ஒரு நிலை. அப்படி அவன் கொலை செய்யப்படுகிற நிலையிலே 8ஆம் அதிகாரம் முதல் வசனம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிக்கும் பொழுது, ஸ்தேவான் கொலை செய்யப்படுவதற்கு சம்மதம் தெரிவித்தவர்களிலே ஒருவன் இந்த சவுல். இந்த சவுலும் சம்மதித்திருந்தான் என்று வாசிக்கிறோம். ஓகே, சவுலும் சம்மதித்திருந்தான். 7ஆம் அதிகாரத்திலே கல்லால் எறிந்து கொலை பண்ணுகின்ற கூட்டத்தினுடைய உடைமைகளை தன்னுடைய வசத்திலே வைத்திருந்தார். இவைகளின் மூலமாய் சவுளை குறித்து அறிய வரும்பது என்ன? பவுல் சவுலாக இருக்கிற நிலையிலே அவன் அன்றைய நாட்களிலே அவன் ஒரு அதிகாரத்தை உடையவனாய், ஒரு அன்றைய பரிசேயர்கள் மத்தியிலே அங்கீகாரத்தை பெற்ற ஒருவனாக இருக்கின்றான். சாதாரண மனிதனாக அல்ல. ஒரு மனிதனுடைய மரண தண்டனைக்கு தன்னுடைய கருத்தையும் தெரிவிக்கிற வகையிலே ஒரு அதிகாரத்தை உடையவனாய் காணப்படுகின்றான். வசனம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8:1 அவனை கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான் என்று வாசிக்கின்ற குறிப்பு. அப்படிப்பட்ட சவுலாகிய பவுல்தான் இங்கே கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்பது அவருடைய அற்புதமான பாவமற்ற பிறப்பு, அதே நேரத்திலே அவர் உயிர்த்தெழுதல். இயேசுனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பவுல் சொல்ல விரும்புகிற செய்தி என்ன? வேத புஸ்தகம் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றி 2 நிலைகளை கூறுகிறது. ஒன்று, இயேசு உயிர்த்தெழுந்தார். காரணம், அவர் ஆண்டவர். கவனிக்கணும், இயேசு ஆண்டவர் என்பதனால் அவர் உயிர்த்தெழுந்தார். அதே நேரத்தில் இயேசுவை பிதாவானவர் உயிரோடு எழுப்பினார் என்றும் வாசிப்போம். 2 குறிப்புகள். இயேசு உயிர்த்தெழுந்தார், காரணம் அவர் ஆண்டவர். அதே நேரத்தில் பிதாவானவர் அவர் உயிரோடு கூட எழுப்பினார் என்பது எதை கூறுகிறது? பிதாவானவர் குமாரனுக்கு கொடுக்கப்பட்ட அனைத்தையும் அவர் செவையாய் நிறைவேற்றினார்.
சரியாய் நிறைவேற்றினார். எந்த குறைவும் இல்லை, எந்த பாவமும் இல்லை. ஆகவே பிதாவினுடைய அங்கீகாரத்தை வெளிப்படுத்தும் வகையிலே கிறிஸ்துவை பிதா எழுப்பினார் என்பது. இவ் இரண்டு நிலைகளிலே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனுமாய் இருக்கின்றார் என்ற குறிப்பை நாம் பார்க்கின்றோம். அப்படி பார்க்கிற நிலையிலே இங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவருடைய சுவிசேஷத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் நான் வெட்கப்பட மாட்டேன் என்று சொல்லுகிற வரிசையிலே தொடர்ந்து அவர் ஒரு பிரசங்கியாக தன் வாழ்வை தொடர்கிறார். இப்படி பிரசங்கியாக தன் வாழ்வை அவர் தொடருகிற நிலையிலே நாம் அறிய வருகிற செய்தி என்ன? ஏற்கனவே சொன்னார் பவுல் தன்னை பற்றி, நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன், அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவன், சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனாகிய பவுல் என்று தன்னை அறிமுகப்படுத்தினது போல, இதே பவுலை குறித்து அனனியாவிடத்தில் ஆண்டவர் பேசுகிறார், இயேசு கிறிஸ்து பேசுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே பவுலை குறித்து அனனியாவிடத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்ன? இவன் ராஜாக்களுக்கு முன்பாக, அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு முன்பாக என்னை பற்றி அறிவிப்பதற்காக, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக என்னால் பிரித்தெடுக்கப்பட்டவன் என்று சொல்லி அனனியாவிடத்தில் சொல்லப்பட்டது. அதைத்தான் பவுலும் இங்கே கூறுகிறார், நான் சுவிசேஷ பணிக்காக பிரித்தெடுக்கப்பட்டவன். இப்படி பிரித்தெடுக்கப்பட்டவன் என்ற நிலையிலே பவுல் அதுக்கேற்ற வாழ்க்கை வாழ்ந்தாரா? வாழ்ந்தார். சுவிசேஷத்திற்காய் எவ்வளவாய் பிரயாணம் பண்ண முடியுமோ, எவ்வளவாய் ஓட முடியுமோ அவ்வளவாய் ஓடுகிறார். மட்டுமல்ல, அன்று அக்ரிப்பா ராஜா, அக்ரிப்பா ராஜாவுக்கு முன்பாக சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆம் அதிகாரத்தை உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆம் அதிகாரத்திலே 28 முதல் 29 வசனங்களை நாம் கவனிக்கும் பொழுது அங்கே அக்ரிப்பா ராஜா அவரை பவுலுடைய பிரசங்கத்தை குறித்து என்ன கூறுகிறார்? கொஞ்சம் குறைய என்னை விட்டா, கொஞ்சம் குறைய நீ என்ன மாத்திருவ, நீ என்னை கிறிஸ்தவனாய் மாற்றி விடுவாய் போல இருக்கிறது என்று கூறுகிறார். 28வது வசனம், அப்பொழுது அக்ரிப்பா பவுலை நோக்கி, நான் கிறிஸ்தவன் ஆகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றார். அதற்கு பவுலுடைய வார்த்தைகள் என்ன? அதற்கு பவுல், நீர் மாத்திரம் அல்ல, இன்று என் வசனத்தை கேட்கின்ற யாவரும் கொஞ்சம் குறைய மாத்திரம் அல்ல, இந்த கட்டுகள் தவிர முழுவதும் என்னை போல ஆகும்படி தேவனை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய சுவிசேஷருடைய சாரமாக கிறிஸ்துவனுடைய பிறப்பு, அற்புதமான பிறப்பு, அற்புதமான உயிர்த்தெழுதல், இந்த உயிர்த்தெழுதலின் செய்தியை, சுவிசேஷத்தை எல்லாருக்கும் அறிவிக்கின்றார். ராஜாக்களுக்கு அறிவிக்கின்றார். ராஜாக்களுக்கு அவர் அறிவிக்கின்ற நிலையிலே அந்த தைரியம் எங்கிருந்து வருகிறது? ராஜாக்களுக்கு அறிவிக்க, அக்ரிப்பா ராஜாவுக்கு அறிவிக்கின்றார். அடுத்து 24வது அதிகாரத்திலே பெலிக்ஸுக்கு அறிவிக்கின்றார். அதே 26ஆம் அதிகாரத்திலே பெஸ்து என்ற கவர்னர், பெஸ்து என்ற ரோமன் கவர்னருக்கு அறிவிக்கின்றார். இப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ரோம அரசனுக்கும் ரோம கவர்னர்களுக்கும் அறிவிக்கின்ற தைரியம் எங்கிருந்து வந்தது என்று கேட்டால், கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்பது தேவனுடைய வல்லமையாக இருக்கிறது என்று சொல்லி அதை தேவனுடைய வலிமையாக அவர் பார்க்கிறார். தேவனுடைய வல்லமை, என்னுடைய படிப்பு, என்னுடைய திறமை, என்னுடைய ஞானம் என்பதை பற்றியது அல்ல. கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் என்பது தேவனுடைய வல்லமையை பற்றியது, வலிமையை பற்றியது என்று சொல்லி பவுல் அறிந்திருந்தார். கவனிக்க வேண்டும், இப்படி பவுல் ராஜாக்களுக்கு முன்பாக, கவர்னர்களுக்கு முன்பாக, இங்கே சொல்லப்பட்டது போல, அக்ரிப்பா ராஜாவே, நீர் மட்டும் அல்ல, என் சுவிசேஷத்தை கேட்கிற இங்க இருக்க எல்லாருமே, நான் கட்டப்பட்டிருக்கிறேன், இந்த கட்டுதலை தவிர்த்து, இந்த சிறைவாசத்தை தவிர்த்து நீங்கள் எல்லாருமே என்ன போல மாறணும் என்று சொல்லுகின்ற பவுலுடைய நிலைமை என்ன கவனிக்க வேண்டும். அவர் ஒரு கைதி, விலங்கிடப்பட்டிருக்கின்றார், குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்பட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட நிலையிலும் பவுல் சுவிசேஷத்தை அறிவிப்பது எதை கூறுகிறது?
இன்றைக்கு நாம் எவ்வளவோ சுதந்திரமாய் இருக்கிறோம். நம்முடைய கரங்கள் விலங்கினால் கட்டப்படவில்லை. நாம் குற்றவாளிகள் என்று நிறுத்தப்படவில்லை. சுதந்திரமாக வாழ்வதற்கான வாய்ப்பை தேவன் கொடுத்திருக்கிற நிலையிலே சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு பல முறை நாம் யோசிக்கிறோம். நம்முடைய வாய்கள் மூடப்பட்டிருக்கிறது. காரணம், கிறிஸ்துவையும் அவருடைய வார்த்தையின் வலிமையையும் சுவிசேஷத்தின் வல்லமையும் பற்றி நாம் அறியாமல் இருப்பதினால். ஆனால் பவுல் அதை அறிந்திருந்தார். பவுல் அதை அறிந்திருந்தபடினால் தான் தைரியமாக அக்ரிப்பாவுக்கு முன்பாக பேசுகிறார், பெலிக்ஸ்க்கு முன்பாக பேசுகிறார், பெஸ்துவுக்கு முன்பாக பேசுகிறார். எங்கெல்லாம் கொண்டு போய் நிறுத்தப்படுகிறாரோ, தன் கரங்கள் விலங்கிடப்பட்டிருந்தாலும், சிறைச்சாலையில் இருந்தாலும், குற்றவாளி என்று கூறப்பட்டாலும் சுவிசேஷத்தை அறிவிப்பதை அவர் நிறுத்தவில்லை என்பதை நாம் அறிகிற வகையிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பாடம் என்ன? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து அறிவிப்பதற்கு நான் வெட்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கிறிஸ்துவின் சுவிசேஷம் உண்மையான தேவனுடைய அன்பை பற்றியது. உண்மையான வேதாகம தேவனுடைய வலிமையை, வல்லமையை பற்றியது. இதை பற்றி நான் அறிவிப்பதற்கு, பிறரிடத்தில் பகிர்ந்து கொள்வதற்கு நான் வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பல நேரத்தில் நாம் அமைதலாக இருப்பதற்கான காரணம் என்ன? இது தேவ பலமாய் இருக்கிறது என்பதை பார்ப்பதை விட மனிதனுடைய பலத்தை பார்க்கிறோம். ஓ, இவர்கிட்டலாம் சொன்னா இவர் கேட்பாரா? இவர் எவ்வளவு பெரிய அதிகாரி, இவர் எவ்வளவு பெரிய பணக்காரர், இது எவ்வளவு பெரிய அந்தஸ்து மேல இருக்கிறார். பவுல் அப்படி எதையுமே பார்க்கவில்லை. பவுல் எதையுமே பார்க்கவில்லை. ரோமன் கவர்னருக்கு பேசுகிறார், ராஜாவுக்கு பேசுகிறார், எல்லாருக்கும் பேசுகிறார். காரணம், பவுல் மனிதனுடைய அதிகாரத்தையும் வல்லமையும் வலிமையும் பார்க்கவில்லை. தேவனுடைய வல்லமையும் அதிகாரத்தையும் வலிமையும் அவன் பார்ப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நமக்கு ஒரு பெரிய டிகிரி கொடுத்து, நமக்கு ஒரு பெரிய வெல்கம் பண்ணி நம்மளை யாரும் வரவேற்பாங்கன்னு நினைக்க வேண்டாம். சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. இந்த கடமையை செய்வதற்கு யாருக்கும் நமக்கு அழைப்பு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பவுல் மனிதனுடைய வல்லமை, வலிமையை பற்றி யோசிக்கவில்லை. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வலிமை பற்றி பேசுகிறார். குற்றவாளியாகத்தான் இருக்கிறார், கைகள் விலங்கிடப்பட்டிருக்கிறது. இருப்பினும் சுவிசேஷத்தை தைரியமாய் அவர் பிரசங்கிப்பதற்கு காரணம், அவருடைய சுவிசேஷம் உண்மையானது, பிறருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியது, மற்றவர்களை விடுதலை பண்ணக்கூடிய மகா பெரிய நற்செய்தி. ஆகவே அதை பற்றி சொல்வதற்கு அவர் வெட்கப்படவில்லை. இப்படி பவுல் தன்னுடைய அழைப்பை பற்றி அவர் வெட்கப்படாமல் அறிவிக்கின்ற, சுவிசேஷத்தை பற்றி அறிவிக்கிற நிலையிலே நம்முடைய நிலை என்ன? நம்முடைய நிலை என்ன? யாராகிலும் ஒரு வசனத்தை வாசியுங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசியுங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். வாசிங்க, சத்தமா வாசிங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். கவனிக்க வேண்டும், நீங்கள் யார்? ஒவ்வொரு கிறிஸ்தவன் யார் என்று பேதுரு நமக்கு கூறும் பொழுது, உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினத்துக்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. நீங்க சுவிசேஷம் அறிவிக்க நிறைய தியாலஜிக்கல் காலேஜ் படிச்சுட்டு வந்து டிகிரிஸ்லாம் வச்சுதான் சுவிசேஷம் அறிவிக்கணும் அவசியமே கிடையாது. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சிருக்கிறார்? நீங்கள் எப்படி இருந்தீங்க? இப்போ கிறிஸ்துவுக்குள் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உங்கள் இதயத்தில் காணப்படுகிற நம்பிக்கை என்ன? உங்களுடைய நித்திய ஜீவனை குறித்த உங்களுடைய நம்பிக்கை என்ன? சவால்களின் மத்தியிலே, துயரங்களின் மத்தியிலே உங்களால் எப்படி மகிழ்ச்சியாக வாழ முடிகிறது? உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய், ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாய், பரிசுத்த ஜாதியாய், அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். பவுல் தன் பணிகளை
செய்வதற்கு வெட்கப்படாமல் தைரியமாக செயல்பட்டதற்கு காரணம் கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்துடைய வலிமையை, வல்லமையை அவர் அறிந்திருந்தார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒருவர் ரட்சிக்கப்படுவதற்கு அல்லது மனமாற்றம் அடைவதற்கு கட்டாயமா அற்புதம் செஞ்சாதான் அப்படின்ற அவசியம் இல்லை. எளிமையான சுவிசேஷம், என்னை பின்பற்றி வா, அவ்வளவுதான். என் கூட வாங்க ஒரு நாளைக்கு சர்ச்சுக்கு, தட்ஸ் இனஃப். என் கூட வாங்க ஒரு நாளைக்கு சர்ச்சுக்கு, அதுவே பெரிய ஒரு அழைப்பு தான். ஓகே, இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தை குறித்து பவுல் வெட்கப்படவில்லை. காரணம் அது தேவ பலனாய் இருக்கிறது. இட்ஸ் a பவர், வலிமை, வல்லமை. கவனிக்கணும், இட்ஸ் a பவர் ஆஃப் காட். சுவிசேஷம் என்பது அவருடைய வல்லமையை பற்றியது. எப்பெல்லாம் நம்ம வலிமை அல்லது வல்லமை அல்லது பவர் என்று சொல்லுகிறோமோ அது வெறும் வார்த்தையில அல்ல. கவனிக்கணும், இட் அக்காம்ப்ளிஷஸ் சம்திங். எலக்ட்ரிசிட்டி பவர்ன்றது அது இன்னொன்று, எப்போ வந்து அதோடைய பவர்ன்றது உண்மையிலே தெரியுது. பவர் இருக்கின்றது, அது தன் வேலையை நிறைவேற்றணும், இருளாக இருக்க இடத்தை வெளிச்சமாக்கணும். அப்போதான் அது பவர் என்று நாம் அங்கீகரிக்கின்றோம், வல்லமை, வலிமை என்று அங்கீகரிக்கின்றோம். சுவிசேஷம் என்பது இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் பவர். நீங்கள் விதைக்கின்ற சுவிசேஷம் விதை, அதற்குள் ஒரு பெரிய வலிமை, வல்லமை இருக்கிறது. காலமும் நேரமும் வரும் பொழுது அது வெடித்து சிதறி முளைத்து ஒரு பெரிய மரமாக உருவாகும். ஆனால் சுவிசேஷம் என்ற விதையை விதைப்பதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா? மற்றவரிடத்தில் பகிர்ந்தளிப்பதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா? என்றோ ஒருவர் இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்தனால்தான் நமக்கும் சுவிசேஷம் வந்துச்சு. உங்களுக்கும் எனக்கு எப்படி சுவிசேஷம் வந்துச்சு? இந்த வசனத்தை கீழ்ப்படிஞ்ச ஒருத்தர் சுவிசேஷத்தை அறிவிச்சதுனால தான். ஆனால் நம்முடைய கடமை என்ன? நாம் பிறருக்கு அறிவிக்க ஆயத்தமாய் இருக்கிறோமா? பிறரை கிறிஸ்துவண்டை வர வைப்பதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா? இட்ஸ் a power of God. ஓகே, தேவ பலனாய் இருக்கிறது. இந்த தேவ பலத்தை நாம் அனுபவித்திருக்கிறோம். நமக்கு ஒருவர் ஒரு நாள் சுவிசேஷத்தை கொடுத்தார். இப்பொழுது என்னுடைய நேரம், நான் பிறருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். முடிவாக இங்கே நம்ம கவனிக்கின்ற மூன்றாவது குறிப்பு. ஓகே, மூன்றாவது குறிப்பு the consummation. இதனுடைய இலக்கு என்ன? இதனுடைய கோல். ஓகே, இதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன? இதனுடைய கோல் என்ன? இந்த சுவிசேஷத்தினுடைய கோல் என்ன? இலக்கு என்ன? ரட்சிப்பு. ப்ராஸ்பரிட்டி காஸ்பல். நீ கிறிஸ்துவை விசுவாசித்தா உனக்கு வியாதி கிடையாது, வருமானம், வசதி. நோ, இது அதை பற்றியது அல்ல. ஆத்தும ரட்சிப்பு. கிறிஸ்தவ சுவிசேஷம் என்பது ஆத்தும ரட்சிப்பை பற்றியது. ஆத்தும ரட்சிப்பை பற்றியது என்ற வகையில் நாம் என்ன சொல்ல விரும்புகிறோம்? ரட்சிப்பு என்பது என்னுடைய பாவத்திற்கான தண்டனையிலிருந்து எனக்கு விடுதலை. ரட்சிப்பு என்பது என் பாவத்திற்கான தண்டனையை நான் சுமக்காமல் எனக்காக வேறு ஒருவர் சுமந்திருக்கிறார். கிறிஸ்து எனக்காக என் பாவத்தை சுமர்ந்து தீர்த்திருக்கிறார். என்னுடைய கடந்த கால பாவத்திற்கான தண்டனையை கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். நான் வாழ்கிற இந்த வாழ்விலே நான் பாவத்திற்கு ஒருபோது அடிமை அல்ல. இருப்பினும் சில தருணங்களிலே நான் பாவத்திலே விழுந்தாலும் எனக்காக ஏற்கனவே எல்லாவற்றையும் செய்திருக்கிறவர், என் பாவங்களை மன்னிக்க போதுமானவர். அதற்காக நான் தொடர்ந்து பாவத்திலே வாழலாம் என்ற அர்த்தமா? இல்லை, தொடர்ந்து பாவத்திலே வாழலாம் என்ற அர்த்தம் அல்ல. நான் பாவத்தை வெறுப்பவனாய், சோதனைகளிலே ஜெயம் கொள்ளுகிறவனாய், சில சோதனைகள் வரும்பொழுது அதை விட்டு ஓடி விடுகிறவனாய், என்னை பாதுகாத்துக் கொள்ளுகிறவனாய், என் ஆத்துமாவை அழிவிலிருந்து நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக, நம்பிக்கைக்கு ஏதுவாக என்னை பாதுகாத்துக் கொள்ளுகிற ஒரு நிலை. இந்த ரட்சிப்பை குறித்து இங்கே அப்போஸ்தலன் பவுல் கூறுகிற வகையிலே, இது ரட்சிப்பு உண்டாவதற்கு தேவபலனாய் இருக்கிறது. யாருக்கெல்லாம்? எல்லாருக்கும். ஓகே, எல்லாருக்கும். அந்த எல்லாரும் என்ற வரிசையிலே முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் என்று கூறுகிறார். இரண்டு குறிப்பு மக்களை இங்கே முன்வைக்கிறார். யூதர்கள், கிரேக்கர்கள். யூதர்கள்
யூதர்கள் அல்லாத அனைவருமே புறஜாதிகள் என்ற ஒரு முழுமையான ஒரு பெயர் இருக்கிறது. இவ்விரண்டு பேருக்குமே சுவிசேஷம், இவ்விரண்டு பேருக்குமே ரட்சிப்பு. இங்கே முன்பு யூதரிலும் என்பது எதை கூறுகிறது? கவனிக்கணும். முன்பு யூதரிலும் என்று சொல்வது எந்த வகையில் யூதர்களை மேன்மக்கள் என்று சொல்லவில்லை, யூதர்கள் சிறப்பானவர்கள் முக்கியமானவர்கள் என்றது சொல்லவில்லை. மாறாக முன்பு யூதரிலும் என்பது எதை குறிப்பிடுகிறது? எப்படி நாம் அறிவிக்கின்ற சுவிசேஷம் முதல் நம்ம வீட்டில் உங்களுக்கு அறிவிக்கணுமோ அதுதான். முதலாவது எருசலேம், அப்புறம் யூதேயா, அதுக்கப்புறம் சமாரியா, கலிலேயா, பூமியின் கடைசி பிரிந்தம் என்பது போல அந்த ஆர்டர் தான். யூதர்களுக்கு தான் முதலாவதாக வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டது, நம்பிக்கைகள் கொடுக்கப்பட்டது. கிறிஸ்து யூத மார்க்கத்திலிருந்து வந்தார், அதனால முதலாவது சுவிசேஷம் அவர்களுக்கு, அதுக்கப்புறம் மற்றவர்களுக்கு என்றுதான் முதல் அர்த்தமே அன்றி யூதர்கள் முக்கியமானவங்க என்ற அர்த்தம் அல்ல, மற்றவங்களா இரண்டாம் தரம் என்ற அர்த்தம் அல்ல. எல்லாருமே ஆதாம் ஏவாளின் பிள்ளைகள் தான், எல்லாருமே ஒரே ஆதாம் ஏவாளின் பிள்ளைகள் தான். வேற உலகத்திலிருந்து யாரும் வரவில்லை, எல்லாரும் ஒரு ஆதாம் ஏவாளின் பிள்ளைகள் தான். முன்பு யூதரிலும் என்பது முதல்ல எங்கிருந்து கிறிஸ்து வந்தாரோ, எங்கிருந்து சுவிசேஷம் ஆரம்பிச்சதோ அவர்களுக்கு முதல்ல சுவிசேஷம், அப்புறம் மற்றவர்களுக்கும் என்பது அவர்களை மேன்மையானவர்கள், இவர் மற்றவங்க இரண்டாவது தரப்பு என்பதை பற்றியது அல்ல. மாறாக நீங்களும் நானும் நம்முடைய சுவிசேஷ பணியை எங்கேயோ போய் ஆரம்பிக்கணும் அவசியம் இல்லை, நம்ம வீட்டில இருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம வீட்டில இருந்து ஆரம்பிப்போம். ரட்சிக்கப்படாத உடன் பிறந்தவர்கள், பெற்றோர்கள், அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்போம், தொடர்ந்து அறிவிப்போம், வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் அறிவிப்போம். ஒரே நோக்கம், எப்படி ஆயிரம் நான் கண்ட கிறிஸ்துவை, நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நான் நேசிக்கிறவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய தனியாத தாகமாக இருக்கட்டும். பவுல் அதை பற்றி தான் சொல்லுகிறார். என் மக்களுக்காக அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பது என்னுடைய இடைவிடாத விருப்பமாய் வாஞ்சையாய் இருக்கிறது. நான் அதற்காக சபிக்கப்பட்டாலும் பரவாயில்லை என்று சொல்லி பவுல் கூறின வார்த்தைகள் நம்முடைய கவனத்திலே இருக்கட்டும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ. எல்லாருக்கும் கிடையாது, எல்லாருக்கும் கிடையாது. யூதனா பிறந்தா பரலோகம் கிடையாது, அப்பெல்லாம் கிடையாது. விசுவாசிக்கிறவன் எவனோ. நீ யூதராவே பெற, யூத மார்க்கத்தில் பிறந்திருந்தாலும், பரிசேயன் இருந்தாலும் சரி, சதுசேயன் இருந்தாலும் சரி, ஈவன் ஆசாரியனுடைய குமாரனா இருந்தாலும் சரி, விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்கிறவன் எவனோ, யூத மார்க்கமானாலும் சரி, கிரேக்க மார்க்கமானாலும் சரி, விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு இது தேவ பலனாய் இருக்கிறது, தேவ பலனாய் இருக்கிறது. முடிவாக இயேசு சிலுவையிலே மரிக்கும் பொழுது வலப்பக்க கல்வன் பவுல் என்ன சொன்னாரோ, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நான் வெட்கப்பட மாட்டேன், இதையேதான் கல்வனும் செஞ்சான். அவன் வெட்கப்படவே கிடையாது. எல்லாரும் இயேசுக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறார்கள், எல்லாரும் இறங்கிவான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன் பக்கத்தில் அந்த பக்கம் மறிச்சிட்டு இருக்க கல்வனும் உன்னையும் காப்பாத்திக்கோ எங்களையும் காப்பாத்திக்கணும் இருக்கிறாங்க. ஆனால் வலப்பக்க கல்வன் அவனுடைய சுவிசேஷம் என்ன? அவனுடைய சுவிசேஷம் என்ன? முதலாவது தன் நண்பனை திட்டுகிறான், தன் நண்பனுக்கு ஆலோசனை கூறுகிறான், அறிவுரை கூறுகிறான். நாம் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் செய்த தவறுகளுக்கு மீறலுக்கு நியாயமாய் தண்டிக்கப்படுகிறோம். ஆனால் இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. அவனை பொறுத்தளவிலே அவன் வெட்கப்படாமல் அறிவித்த சுவிசேஷம் என்பது இயேசுவை ராஜா என்று அங்கீகரிக்கின்றான். ஆண்டவரே, நீர் உமது ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்துக் கொள்ளும் என்று சொல்லி இயேசுவை ஆண்டவர் என்றும் ராஜா, ராஜ்யத்தை உடையவர் என்றும் சொல்லி அவனுக்கு தெரிந்த சுவிசேஷத்தை தன் நண்பனுக்கு அறிவிக்கின்றான். இயேசுவிடத்திலே அவன் வெட்கப்படாமல், எல்லாரும் வேதமாய் பேசும்போது இவனோ அதற்கு எதிரான வகையிலே இயேசுவின் மீது உள்ள தன்னுடைய நம்பிக்கையை அவன் வெளிப்படுத்துகிறான். என்னை இறக்கிவிட வேண்டும் என்று சொல்லவில்லை, எனக்கு சுகம் தாரம் என்று சொல்லவில்லை, என் மரணத்திலிருந்து என்னை விடுவியும் என்று சொல்லவில்லை. மாறாக உமது ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும் என்று சொல்லி மரணத்தை எதிர்கொண்டிருக்கிற கல்வன் வெட்கப்படாமல் தன் நம்பிக்கையை அறிவிக்கின்றான். நீங்களும் நானும் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கவில்லை, நீங்களும் நானும் பவுலை போல விலங்கினால் கட்டப்பட்டிருக்கவில்லை, நீங்களும் நானும் குற்றவாளிகள் கூண்டிலே நிறுத்தப்படவில்லை. இப்படி எத்தனை பெரிய சுதந்திரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வகையிலே
நம்முடைய வாழ்வின் வட்டத்திலே வந்து போகிறவர்களுக்கு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிப்பது, நம்முடைய நம்பிக்கை என்ன என்று சொல்வது எத்தனை பெரிய ஒரு பாக்கியம். அத்தனை பெரிய பாக்கியத்தை சொல்லுகிற நிலையில்தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொன்னது போல், அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தோருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ஆண்டோஸ்தமானால் இந்த ஆண்டிலே எப்பொழுதெல்லாம் கர்த்தர் வாய்ப்பு கொடுக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் தனிப்பட்ட வகையிலும் திருச்சபையாகவும் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கான முயற்சிகள் என்ன என்று இந்த ஆண்டிலே யோசிப்போம். கிறிஸ்து எனக்கு கொடுத்த இந்த மீட்பை பற்றி 4 பேருக்கு சொல்வதற்கு எப்படி நான் முயற்சி செய்ய முடியும் என்பதை பற்றி நாம் யோசிப்போம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு என்னால் நேரத்தை கொடுக்க முடிகிறதா? கொடுக்கிறேன். என் வீட்டை திறந்து கொடுக்கிறது முடிகிறதா? என் வீட்டை திறந்து கொடுக்கிறேன். வேதப்பாட வகுப்புகள், வேதப்பாட நேரங்கள் வீடுகளிலே நடத்த வேண்டும் என்று அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. இன்னும் பலர் உங்களுடைய வீடுகளை திறந்து கொடுக்க ஆயத்தமாக இல்லை. இன்னும் பலர் எங்கள் வீட்டுக்கு வாருங்கள், எங்கள் வீட்டுக்கு வாருங்கள் என்று சொல்வதற்கு பலர் ஆயத்தமாக இல்லாத நிலை என்பது நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படுகிறேன் என்ற அர்த்தம். தேவனுடைய பிள்ளைகளின் வீட்டுக்கு வருவதும் ஒன்று கூடுவதும் அவனுடைய வார்த்தையின் வீட்டிலே பிரசங்கிப்பதற்கு என் வீட்டை நான் திறக்கவில்லை என்றால் நான் வெட்கப்படுகிறேன் என்ற அர்த்தம். பவுல் அப்படி அல்ல, பேதுரு அப்படி அல்ல. நாகமான் குஷ்டரோகியுடைய வீட்டிலே சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போன சிறு பெண் அப்படிப்பட்டவள் அல்ல. தாவீது அப்படிப்பட்டவன் அல்ல. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன் என்று சொல்வது, நான் கிறிஸ்துவை போல நான் வாழ்வதற்காக முயற்சி எடுப்பேன். கிறிஸ்து என் வாழ்விலை செய்தவர்களை மற்றவர்களுக்கு அறிவிப்பேன். என் வீட்டையும் என் நேரத்தையும் கிறிஸ்துவின் சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு திறந்து கொடுப்பேன் என்ற வகையிலே நாமும் பவுலை போல கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நான் வெட்கப்படேன் என்று கூறுகின்ற ஒரு அர்த்தமுள்ள செயலாக இருக்க முடியும். ஆண்டவர் தாமே நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆமேன்.